புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்வில் ஏற்படும் துயரங்களையும் மனக்குறைகளையும் தாங்க முடியாதவர்கள் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறார்கள். இது போன்ற பலரது சுமைகளையும் தாங்கிக் கொள்ளும் இறைவன் பக்தர்களின் அழைப்புக்கு செவிசாய்த்து அவர்களை பாதுகாக்கவும் ஓடோடி வர வேண்டுமே. அப்போது இந்த சுமைகள் அவரை அழுத்தாதா? இதனை கருதித்தான் விண்வெளியில் வீற்றிருக்கும் பரந்தாமன் தனக்கோர் வாகனமாய் கருடனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கருட என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு கனமான சுமைகளையும் எளிதில் சுமப்பவன் என்று பொருள். ஆங்கிலத்தில் கூட கனமான சுமைகளை தாங்கும் வலுவான இரும்பு துண்டுக்கு கருடர் என்றுதானே பெயர். ஆகையால் காப்பாற்றும் பொறுப்பு என்ற கனமான பொறுப்போடு பலரது கவலைகளையும் சுமந்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு தன்னை எளிதில் சுமந்தபடி விரைந்து வரும் வாகனமாக கருடனை கொண்டிருக்கிறார். கழுத்தில் வெண்மையோடும் செம்பழுப்பு நிற இறக்கைகளோடும் காணப்படும் கருடன் என்ற கழுகினம் நமது ஆன்மீக பண்பாட்டின் அடிப்படையில் மங்களத்தின் அடையாளம். கோவில் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட நன்னாள்களின் போது கருடன் வட்டமடிப்பது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. வைணவ சம்பிரதாயத்தில் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடாழ்வாரை தரிசித்த பிறகே மகாவிஷ்ணுவை தரிசிக்க வேண்டும் என்ற மரபு பின்பற்றப்படுகிறது. ஆதிசேஷன், வாசுகி உள்ளிட்ட பெரு நாகங்களை தனது ஆபரணங்களாக அணிந்திருக்கும் இந்த கருடாழ்வார் விஷமுறிவு வைத்தியத்துக்காகவும் துதிக்கப்படுகிறார். வானிலிருந்து பூமிக்கு அமிர்தத்தை கொண்டு வந்தவராகவும் மதிக்கப்படுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கருடனுக்கு முக்கியத்துவம் அளித்து கருட சேவை நடைபெறும் முக்கிய திருத்தலம் திருநாங்கூர். 11 திவ்ய தேசங்களை கொண்டிருக்கும் திருநாங்கூரில் மகாவிஷ்ணு வரதராஜ பெருமாளாக சேவை சாதிக்கும் திருமணிக்கூடம் திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம்.
தஞ்சாவூரில் 24 பெருமாள்கள் ஒன்று கூடும் கருட சேவையும், காஞ்சிபுரம் அருகே கூழமந்தல் என்னும் இடத்தில் 15 பெருமாள்கள் ஒன்றிணையும் கருட சேவையும், கும்பகோணத்தில் அட்சய திருதியை தினத்தன்று 12 பெருமாள்கள் ஒன்று சேரும் கருட சேவையும், திருநெல்வேலிக்கு அருகே ஆழ்வார் திருநகரியில் 9 பெருமாள்களின் கருட சேவையும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் 5 பெருமாள்கள் ஒன்று சேரும் கருட சேவையும் நடைபெறுகின்றன. இந்த கருட சேவை உற்சவங்களில் 11 திவ்ய தேச பெருமாள்கள் ஒன்று திரளும் திருநாங்கூர் கருட சேவை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த திருநாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒன்றான திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 37வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. கருட சேவைக்கு புகழ்பெற்ற திருநாங்கூரில் அமைந்திருக்கும் 11 திவ்ய தேசங்களில் திருமங்கை ஆழ்வார் தவிர பிற ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே திவ்ய தேசம் என்ற பெருமையை திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் பெற்றுள்ளது. பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார் ஆகியோரும் இந்த திருக்கோவிலை போற்றி பாசுரங்கள் பாடியுள்ளனர். திருமங்கை ஆழ்வார் 11 பாசுரங்களை பாடி இந்த ஆலயத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். அதில் ஒரு பாசுரம், தூம்புடை பனைக்கை வேடம் துயர்கடு தருளி மண்ணும், காம்புடை குன்றம் ஏந்தி கடுமலை காத்த எந்தை, பூம்புணல் பொன்னி முற்றும் புகுந்து பொன்பரன்ற எங்கும், தேம்பொடில் கமலும் நாங்கூர் திருமணி கூடத்தானே என்று கஜேந்திர வரதனாகிய வரதராஜ பெருமாளை போற்றுகிறது. துளைகளை உடைய பனை மரம் போன்றிருக்கும் பருத்த தும்பிக்கையை உடைய யானைக்கு முதலையால் ஏற்பட்ட துயரம் நீங்குமாறு அருளியவன். பூமியிலே நிலைத்து நிற்கும் தண்டுகளை கொண்டிருக்கும் மூங்கில் மரங்கள் அடர்ந்த மலையை ஏந்தி மக்களை கடுமையான மழையிலிருந்து காப்பாற்றிய எம் தலைவன். புதுநீர் ஓடிவரும் பொன்னி எனப்படும் காவிரி ஆறானது எல்லா இடங்களிலும் புகுந்து பொன்னையெல்லாம் உருட்டி கொண்டு வந்து பாய்கின்ற நறுமணம் கமடும் இனிய சோலையான நாங்கூரில் திருமணி கூடத்தில் வீற்றிருக்கும் பெருமாள் என்று இந்த பாடலுக்கு பொருள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கும் திருமணிக்கூடம் திவ்யதேசம் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
திவ்ய தேசமான கபிஸ்தலத்தில் அருள்பாலிக்கும் மூலவரின் திருநாமம் கஜேந்திர வரத பெருமாள். முதலையிடமிருந்து தனது பக்தனான கஜேந்திரன் என்னும் யானையை பெருமாள் காப்பாற்றியதால் இந்த திருப்பெயர் ஏற்பட்டது. இதேபோல் கஜேந்திர வரதன் என்ற மற்றொரு திருநாமம் கொண்ட மூலவராக திகழும் வரதராஜ பெருமாள் எழுந்தருளியிருக்கும் திருமணிக்கூடம் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். சிறிய இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். 11 திவ்ய தேசங்கள் அமைந்திருக்கும் திருநாங்கூரில் மதங்கீஸ்வரர், அமிர்தபுரீஸ்வரர், கைலாசநாதர் உள்ளிட்ட 12 சிவாலயங்களும் அமைந்துள்ளன. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திர தினத்தன்று ஒரே இடத்தில் 12 சிவபெருமான்கள் 12 பார்வதி அம்மன்களின் திருக்கல்யாண வைபவமும் தம்பதியராய் 12 ரிஷப வாகனங்களில் திருக்காட்சி தரும் ரிஷபாரூட வைபவமும் நடைபெறுவது வழக்கம். இத்தகைய ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருநாங்கூரில் அமைந்திருக்கும் திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபல திருத்தலமான சீர்காழியின் புறநகர் பகுதியாக திருநாங்கூர் உள்ளது. இந்த திருநாங்கூர் வட்டாரத்தில் உள்ள 11 திவ்ய தேசங்களும் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழம்பெருமை வாய்ந்தவை. இவற்றுள் திருமணிமாடக் கோவில், திருவைகுந்த விண்ணகரம், திருக்காவலம்பாடி, திரு அருணேய விண்ணகரம், திருவன்புருடுத்துவமும், திரு செம்பொன் செய்கோவில் ஆகிய 6 திவ்ய தேசங்கள் திருநாங்கூரிலேயே உள்ளன. திருமணிக்கூடம், திருத்தேவனார் தொகை, திருத்தெற்றியம்பலம், திருவெள்ளக்குளம், திருப்பார்த்தன்பள்ளி ஆகிய 5 திவ்ய தேசங்கள் திருநாங்கூருக்கு சற்று வெளியே அமைந்துள்ளன.
இந்த 11 திவ்ய தேசங்களில் திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மட்டுமே 3 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள பெருமையை பெற்றுள்ளது. அத்துடன் கருட சேவைக்கு புகழ்பெற்ற திருநாங்கூரில் கருடாழ்வாருக்கு பெருமாள் சிறப்பு தரிசனம் அளித்த திருக்கோவிலாகவும் இது திகழ்கிறது. இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், பின்னர் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. காலை 8 மணிக்கு உஷத்காலம், காலை 10 மணிக்கு காலசந்தி, மாலை 5 மணிக்கு சாயரட்சை, இரவு 7 மணிக்கு அர்த்தஜாமம் என தினசரி 4 வேளை பூஜைகள் நடைபெறுகின்றன. சீர்காழியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் திருநாங்கூர் அருகே திருமணிக்கூடம் அமைந்துள்ளது. அங்கு சென்று வரதராஜ பெருமாளை வணங்கினால் வாழ்வின் சுமைகள் எல்லாம் நீங்கி எளிதில் வளம் பெருகும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் அடுத்த வாரம் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.